Vivo V சீரிஸ்ல நிறைய ஸ்மார்ட் போன் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் வித்தியாசமானது. Vivo V60e ஹார்ட்வேர் லெவல்ல பிக் அப்கிரேட் 200 மெகா பிக்சல் அல்ட்ரா கிளியர் மெயின் கேமராவோட வருது. இது கூடவே ஏஐலயும் அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட் மோட்ல அசத்தலா பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். இது கூடவே பிக் பேட்டரி IP6869 ரேட்டிங்னு இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? டெஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் விவோ உடைய V சீரிஸ் சிக்னேச்சர் டிசைன் தான் V60 மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ள ஸ்மார்ட் போன் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் கொடுத்திருக்காங்க, டாக்குமெண்டேஷன், டைப் A to டைப் C கேபிள், 90 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல். ஸோ தேவையான எல்லாமே எப்போ மாதிரி கிளாசிக்கா பேக் பண்ணிருக்காங்க. ஸோ போன் கையில எடுத்தோன்னா சாலிடா இருக்கு, பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்கு. பேக் பேனல் ஸ்மூத் மேட் ஃபினிஷா இருந்தாலுமே கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படிங்கறதே வந்து ஒரு கிளாசி டிசைன். அதோட கேமரா மாடியூல் சுத்தியும் வந்து இந்த கோல்டன் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. நோபல் கோல்ட் கலர், எலிகன்ட் சட்டில் டிசைன் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். போல்டா வேணும் அப்படின்னா இலைட் பர்பிள் இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீலுமே கையில எடுத்த உடனே சாலிடா இருக்கு. ஆனா லைட் வெயிட், வெறும் 190 கிராம் தான். திக்னஸும் பாத்தீங்கன்னா வெறும் 7.9 mm திக்னஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன பிக் பேட்டரி இருந்தாலுமே ஸ்லீக் டிசைனோட கொடுத்திருக்காங்க. டியூரபிலிட்டிக்கு IP6869 ரேட்டிங்கும் இருக்கு. அதனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூட. ஜெட் பிரஷர் வாட்டரையும் இதால ஹேண்டில் பண்ண முடியும். இருந்தாலுமே வந்து சேஃபா தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்குலாம் வாரண்டி கிடையாது. அதே ஃப்ரண்ட் பேனல் அதாவது டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கும் டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ட்ராப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா ஸ்டார் ஆஃப் த ஷோ விவோ V சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் தான். ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டூவல் கேமரா, மெயின் சென்சார் 200 மெகா பிக்சல். இது கூடவே அடிஷ்னலா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். அதோட ஃப்ரண்ட் கேமரா எப்போ மாதிரி 50 மெகா பிக்சலுக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமராவோட வருது. இந்த மெயின் சென்சார் 200 மெகா பிக்சல் என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்சாருடைய சைஸ். இது 1/1.56 இன்ச் சென்சார். அதோட இதுல ஜூம் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது 30x வரைக்கும் நீங்க சூப்பர் ஜூம் பண்ண முடியும் ஒரு டெலிஃபோட்டோ மோட் எஃபெக்ட்டுக்காக. அதனால வந்து நார்மல் மோட் அதாவது போட்டோ மோட்ல 1x இருந்து நீங்க 30x வரைக்கும் சூப்பர் ஜூம் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5x வரைக்கும் நல்லா இருக்கு. கலர் அவுட்புட் நல்லா இருக்கு, கிறிஸ்பா எடுக்க முடியுது. அதே உங்க சொல்ற 200 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன்ல எடுக்கணும் அப்படின்னா மேல உங்களுக்கு அதுக்கு ஐக்கன் இருக்கு. அதை டேப் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் ஹை ரெசல்யூஷன்ல நல்ல டீடைல்ஸோட அதுலயும் நீங்க பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அதோட விவோடைய போர்ட்ரேட் அப்படின்னு சொன்னாவே மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட் இருக்கும். அதாவது வேற வேற ஃபோக்கல் லென்த்ல நீங்க எடுக்க முடியும். இந்த போன்லயும் அந்த சப்போர்ட் இருக்கு. 23mm, 35mm, 50mm, 85mm வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். கிளாசிக் போர்ட்ரேட்ஸ் நல்ல டீடைல்ஸோட, எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரல் போர்ட்ரேட்ஸ் இதுல நீங்க கிளிக் பண்ண முடியும். 85mm அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் போர்ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும் போது இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து டீடைல்ஸ், கலர்ஸ் நல்லா இருக்கு. இங்க சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்லைட்டா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. டெக்ஸ்சர் கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தர் சைட்ல தான் இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அதோட ஏஐ எஃபெக்ட்லயும் நீங்க போட்டோஸ் கிளிக் பண்ண முடியும். ஏற்கனவே X200 FE நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கேயும் AI 4 சீசன் போர்ட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் AI எனேபிள் பண்ணிட்டு நீங்க ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர்னு 4 விதமான சீசன் பேக்ரவுண்டோட போட்டோஸ் இதுல எடுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் வெட்டிங் ஸ்டைல் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் டைம் AI ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட் மோட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சாதாரண பேக்ரவுண்ட்ல இருக்கிற இடத்துல ஃபெஸ்டிவ் மோட் செலக்ட் பண்ணி நான் எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்டே பாருங்க, லைட்ஸ் எல்லாம் அழகா அதுவே ஆட் பண்ணி உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தருது. அதே லோ லைட் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது வந்து அங்கங்க லைட் இருக்கும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸ் நல்லாவே இருக்கு, டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. சுத்தமா லைட் இல்லை அப்படின்னாலுமே இதுலயும் ஆரா லைட் இருக்கு. அதுலயும் வந்து நீங்க என்ன டோன் வேணுமோ, வார்மோ கோல்டோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட்ல நீங்க நைட் ஷாட்ஸும் எடுத்துக்கலாம். சொல்லவே தேவையில்ல, 50 மெகா பிக்சல்ல ஷார்ப் பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ண முடியும். அதே போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க ஸ்கின் டோன் ஸ்லைட்டா என்ஹான்ஸ் பண்ணி காட்டினாலுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட், ரியர் ரெண்டு இதுலயுமே 4K 30 FPS வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா அவுட்புட் நீங்களே பாருங்க, கலர்ஸ் நல்லா இருக்கு, ஸ்டேபிளா ரெக்கார்ட் பண்ணுது. இதுல வந்து வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் மெயின் கேமரா 2x வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அதே ரியர் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் நீங்களே பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ல லைட் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணுது.
அவுட்புட் கலர்ஸ் நல்லாவே இருக்கு, ஸ்டேபிளாவும் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இதுலயும் 1x 2x நீங்க ஜூம் பண்ணி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதோட எடிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஏஐ போட்டோகிராஃபி சூட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி எடுத்த போட்டோஸ்ல ஏதாவது கிளேர் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா அதுவே அழகா எரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஏஐ இமேஜ் எக்ஸ்பேண்டர் இதுலயும் இருக்கு. ஸோ ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக்கணும், சினிமேட்டிக் லுக் ஆக்கணும்னா அதுவே பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். அதோட ஏஐ இரேஸ் 3.0 இருக்கு. ஸோ போட்டோஸ்ல இருக்க தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல வேற யாராவது இருக்காங்க அவங்கள எரேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் டேப் பண்ணா எரேஸ் ஆயிடும். அதோட ஏஐ என்ஹான்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஏதாவது வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதோட மத்த விவோ ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கிற மாதிரி இதுலயும் ஸ்மார்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது நீங்க நோட்ஸ் எல்லாம் சம்மரைஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், லைவ் கால் டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. அடுத்ததா டிஸ்பிளே 6.77 இன்ச்சஸ்க்கு குவாட் கர்வ் டிஸ்பிளே AMOLED பேனல். இது 120 ஹெர்ட்ஸோட வருது. HDR10+ சப்போர்ட், வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்ல செக் பண்ணி பார்த்தேன், HDR பிளேபேக் சப்போர்ட்டும் இருக்கு. பிரைட்னஸ்மே அவுட்டோர்ல செக் பண்ணோம், 5000 nits அப்படிங்கறதுனால தெளிவாவே இருக்கு டிஸ்பிளே. இதுல மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது கலர்ஸ் பாப்அப் ஆகி நல்லாவே இருக்கு பார்க்கிறதுக்கு. கான்ட்ராஸ்டுமே நல்லா இருக்கு. AMOLED பேனல் அப்படிங்கறதுனால பிளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரிசைஸா இருக்கு. அதோட குவாட் கர்வ் அப்படிங்கறதுனால நீங்க 4 பக்கமுமே பாத்தீங்கன்னா ஈவனா கர்வ் ஆயிருக்கும். ஸோ பெசில்ஸே இல்லாம ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7360 Turbo. இது 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். CPU Mali G615 MC2. RAM மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா LPDDR4X UFS 2.2. இந்த வேலைக்கு கொஞ்சம் இவங்க பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். என்னடா MediaTek புதுசா டர்போன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னு இதை டீகோட் பண்ணி பார்த்தா ஏற்கனவே இருந்தது இல்லையா MediaTek Dimensity 7300, அதே ஆர்கிடெக்சர்ல தான் இதுவும் வந்திருக்கு. கோரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா சாஃப்ட்வேர் சைட்ல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆக்டோகர் தான். கிளாக் ஸ்பீட் 2.5 GHz. இந்த சிப்ல சாஃப்ட்வேர் அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிப் வந்து அடாப்டிவ் கேமிங் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணும். அதே 7300ல அந்த சப்போர்ட் இல்ல. அடாப்டிவ் கேமிங் டெக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கேம் ட்ரை பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி BGMI விளையாடி பார்த்தோம். 1/2 hour மேல கேம் பிளே பண்ணோம். ஸ்மூத்தா தான் இருந்தது, லேக் இல்ல, நல்லாவே விளையாட முடிஞ்சது. சூடாறதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைட்டா வார்ம் ஆகுது, பெருசா த்ராட்டில் எல்லாம் ஆகல. ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் தான். அந்த ஸ்கோருமே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ சாதாரணமா டெய்லி யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பப்போ கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஓகே. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வருது. 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஆரிஜின் OS இல்ல, இப்பவும் FunTouch OSல தான் இருக்கு. பட் ஆரிஜின் OS லான்ச் ஆன அப்புறம் இதுல அப்கிரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் முன்னாடி விட பரவாயில்ல, கொஞ்சம் ப்ளோட்வேஸ் இருக்கதா செய்து அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் இருக்கு. கீழே சிம் ஸ்லாட், மைக், 2 மைக் இருக்கு. டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் இருக்கு. டுவல் ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால மேலேயும் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் இருக்கு. IR பிளாஸ்டரும் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவல் சிம்மோட வருது. SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஆடியோ அவுட்புட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கறதுனால படம்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு, கேம் விளையாடும் போதும் நல்லா இருக்கு. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங்கும் நீங்க பண்ணிக்கலாம், எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமலே. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா 10 கொடுத்துருக்காங்க. 5G கனெக்டிவிட்டியுமே நல்லா இருக்கு. 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதுலயும் இருக்கு. அடுத்ததா பேட்டரி, பிக் பேட்டரி தான். அதுவும் விவோ உடைய அட்வான்ஸ்டு ப்ளூ வோல்ட் பேட்டரி சிஸ்டம். 6500 mAh கெப்பாசிட்டி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. இங்க ப்ளூ வோல்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து இவங்க லான்ஜிவிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் இவங்க மீன் பண்றாங்க. இங்க சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல உங்களுக்கு 50% ரீச் ஆயிடும். பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் ஆன் டைமும் நீங்க பாருங்க. ஸோ விவோ V60e அப்படின்னு சொல்லும் போது இந்த 60 லைனப்ல இதுதான் லைட்டர் வேரியன்ட். அதே சமயத்துல கம்மி விலையில இருக்கும். ஆனா இங்க வெல் பேலன்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டியூரபிளா கொண்டு வந்திருக்காங்க. பிக் பேட்டரி, இது எல்லாத்துக்கும் மேல கேமரா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட்ஸ் இருக்கு. அதோட ஏஐல சீசன்ஸ், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவ் மோடுன்னு அசத்தெல்லாம் நீங்க பிக்சர்ஸும் கிளிக் பண்ணலாம். ஸோ விவோ V60e பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.